வெல்கம் டு ஸ்பைரோ குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன். நான் உங்கள் எம்பி சார். நீட் 2026க்கான கிராஷ் கோர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஹைலி குவாலிட்டி ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈச் சப்ஜெக்ட்டுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி ஈச் சப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்க போகிறோம். ஆல் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், டிஜிட்டலைஸ் கிளாஸ் ரூம்ஸ். அப்கமிங் நீட் மூலமாக உங்களை ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்டாக மாற்றுறதுக்கு நானும் உங்களோட இருந்து ட்ராவல் பண்ண போகிறேன். ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைரோ குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன். நான் உங்கள் எம்பி சார். இப்போ கரண்டாக +2 படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி +2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் நீட் 2026க்கான கிராஷ் கோர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸில் நீட் 2026க்கான கிராஷ் கோர்ஸ்க்கான அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் March 24, 2026 அன்னைக்கு இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து ஆரம்பிக்கிருக்கு. ஸோ இது லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான். ஆல்ரெடி ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் உங்களுக்கு வெல் நோன் ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்ஸ் ஃபார் நீட் கோச்சிங். ஃப்ரம் தமிழ்நாட்டில் நீட் வந்ததிலிருந்து 2017 2025 வரைக்கும் அரௌண்ட் 3000+ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் அண்ட் ப்ரைவேட் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் நீட் படிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த அப்கமிங் கரண்ட் +2 நீட் 2026 ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேட்சுக்காக நீட் கிராஷ் கோர்ஸ்க்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நீட் கிராஷ் கோர்ஸ் வந்து 12th பாஸ் ஆர் 12th அப்பியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கரண்டாக +2 படிச்சுட்டு இருக்கீங்கனாலும் உங்களுக்கோ இல்லை 12th +2 முடிச்சுட்டு நீங்கள் ஓனாக வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு லாஸ்ட் 1 month மட்டும் ரிவிஷன் வேணும்னாலும் இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸுக்குமான கோர்ஸ் இதுக்கான அட்மிஷன் இப்போ கமெண்ட்ஸ் ஆகிருக்கு. இந்த 40 days நீட் கிராஷ் கோர்ஸ். ஸோ நம்ம ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம், லாஸ்ட் எக்ஸாம் பயாலஜி எக்ஸாம் 23rd March முடியுது. நம்ம 24th March 2026 ஆரம்பிக்கிறோம். இதுவே சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து 27th நீங்கள் எக்ஸாம் முடியுது. நம்ம 28 March 2026 வந்து ஆரம்பிக்கிறோம். கிராஷ் கோர்ஸில் என்னென்னலாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில். சிலபஸ் கவரேஜ் இன் 40 days. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் March 24th உங்களுக்கு இந்த வருஷம் கம்மிங் 2026 நீட் எக்ஸாம் அப்ராக்சிமேட்லி May 3 வர வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே நீட் எக்ஸாம் May 1st Sunday தான் வரும். அப்படி இருக்கும் இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு நியர் அபவுட் ஒரு 40 days இருக்குது. இந்த 40 daysல ஃபுல் சிலபஸ் கவரேஜ் வந்து நம்ம ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் பண்ணி கொடுக்க போகிறோம். ரெண்டாவது டெய்லி ப்ராக்டிஸ் செஷன்ஸ். டெய்லியுமே உங்களுக்கு ஏன்னா நீங்கள் நீட்டில் ஃபைனலாக வந்து ஒரு 180 MCQs தான் பார்க்க போகிறீங்க. ஸோ போர்டுன்னு பார்க்கும்போது ஒரு லிமிட்டட் எக்ஸ்போசர் தான் உங்களுக்கு வந்து MCQs இருந்திருக்கும். பட் இங்கே நிறைய ப்ராக்டிஸ், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எக்ஸாமாகவும் ப்ராக்டிஸாகவும் அரௌண்ட் 12,000 கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும். அதுக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸுமே உங்கள் கூட இருப்பாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் டெய்லியுமே வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து நியர் அபவுட் உங்களுக்கு ஒரு 30 டெஸ்ட்டு வந்து டெய்லி டெஸ்ட் ஆகும். ஸோ டோட்டல் போர்ஷன்ஸை ஒரு 6 யூனிட்டாக பிரித்து 6 யூனிட் டெஸ்ட் ஆகும். அது இல்லாமல் டோட்டல் சிலபஸ் 2ஆக பிரித்து 2 ஆஃப் சிலபஸ் டெஸ்ட் ஆகும். ப்ளஸ் ஒரு 10 ஃபுல் மாடல் டெஸ்ட் நீட் பேட்டர்ன்லேயே எழுத போகிறீங்க. ஸோ அது இல்லாமல் டெய்லியுமே கூட உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 200 கொஸ்டின்ஸ் கிட்ட உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எல்லா சப்ஜெக்ட்லேருந்துமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி 4 சப்ஜெக்ட்லையுமே ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுப்போம். அந்த கொஸ்டின் நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு டவுட் இருந்தால் ஃபேக்கல்ட்டி டவுட் கேட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் கிளாஸுமே இருக்கும். ஸோ இது எல்லா செய்தி புட் டுகெதர் ஒரு 12,000+ கொஸ்டின்ஸை இந்த 40 daysல வந்து நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. அப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டர்லேருந்துமே நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நீட் 2026 எக்ஸாமை எழுதும்போது எந்த ஒரு பேனிக்கும் இல்லாமல், எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் எழுத முடியும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா OMR பேஸ்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ். ஒவ்வொரு நாளுமே நடக்கக்கூடிய டெய்லி டெஸ்ட்டுமே கூட உங்களுக்கு OMR பேஸ்டாக இருக்க போகுது. ஸோ தட் வில் கிவ் லாட் ஆஃப் எக்ஸ்போசர். இது வரைக்கும் நீங்கள் போர்டில் எழுதியிருக்கும் போது போர்டு ஃபார்மேட்டில் நிறையா தியரி போர்ட் பேட்டர்ன் எழுதியிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் OMR ப்ராக்டிஸ் வரும்போது திஸ் 40 days will help you லாட். உங்களோட நீட் 2026 ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அது மட்டுமே இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன், ப்ராப்ளம் சால்விங் மட்டும் இல்லாமல் ஷார்ட்கட்ஸ், எப்படி வந்து ஷார்ட்கட்ஸ் மூலமாக கொஸ்டினை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதும் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் கிளாஸில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் பயிரோடு இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாமே மினிமம் 12+ years, minimum 12+ years of years experience faculties, more than 6 to 7 years
ஸ்பைரோவிலே கன்டினியூ பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ். ஸோ இந்த ஃபேக்கல்ட்டிஸ் மூலமாக தான் நம்ம ஸ்பைரோவிலேருந்து அரௌண்ட் 3000+ MBBS ஸ்டூடெண்ட்ஸை இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் காலேஜும் அதே ஃபேக்கல்ட்டிஸ் தான். ஏன்னா சில இன்ஸ்டியூட்டில் கிராஷ் கோர்ஸ்க்கு வேறு ஃபேக்கல்ட்டிஸ், மெயின் பேட்ச் ரிப்பீட்டர் ரெகுலருக்கு வேறு ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க. பட் ஸ்பைரோவில் கிராஷ் கோர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸுமே சேம் மெயின் ஃபேக்கல்ட்டிஸ். யார் வந்து ரிப்பீட்டர்ஸ்க்கும் இன்டகிரேட்டட் கோர்ஸ் +2க்கு எடுக்கிறாங்களோ அதே ஃபேக்கல்ட்டிஸ் தான் உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ்க்குமே எடுக்க போகிறாங்க. ஸோ டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு எவ்ரிடே ஆல் ஃபேக்கல்ட்டிஸ் வில் பி ப்ரெசன்ட் இன் த கேம்பஸ். ஸோ உங்களுக்கு வந்து டெய்லியுமே வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ஃபேக்கல்ட்டிஸுமே ஸ்டடியில் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. ஸ்டூடெண்ட் தி கேன் கிளாரிஃபை த டவுட்ஸ். ஸோ ஹைலி குவாலிட்டி ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈச் சப்ஜெக்ட்டுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி ஈச் சப்ஜெக்ட்டுக்கு 2 ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்க போகிறோம். அது இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க் கொடுக்க போகிறோம். டோட்டலாக உங்களுக்கு ஒரு 12 ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வந்துடும். இது இல்லாமல் அடிஷ்னலாக பிரிண்டட் ஷீட்ஸாக உங்களுக்கு டெய்லி நான் முன்னே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு 30 டெய்லி டெஸ்ட், ஒரு 6 யூனிட் டெஸ்ட், ஒரு 2 ஹாஃப் டெஸ்ட் ப்ளஸ் ஒரு 10 ஃபுல் டெஸ்ட்டுக்கான பிரிண்டட் கொஸ்டின் பேப்பர்ஸும் ப்ளஸ் டெய்லி ஒரு 150 கொஸ்டின்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஃபார் நீட் 2026க்கான ப்ராக்டிஸ் ஷீட், அதை நம்ம வந்து ஒர்க் ஷீட்டுன்னு சொல்லுவோம், அதையுமே வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே இந்த ஸ்டடி மெட்டீரியல் பேக்கேஜில் உங்களுக்கு இன்க்ளூடடாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுக்குறேங்கிறது இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஸ்பைரோ கேம்பஸ் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பீஸ்ஃபுல் அண்ட் ஃபோக்கஸ்ட் எக்ஸாம் ரெடி ஸ்டடி என்விரான்மெண்ட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஷ் கோர்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கிராஷ் கோர்ஸ் வந்து ஜஸ்ட்டு வீட்டிலேருந்தே படிக்கிறேன், பக்கத்தில் டே ஸ்காலராக போய்ட்டு படிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்ஸ்டியூட்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். அந்த டைம்லலாம் ஐபிஎல் மேட்ச் நடக்கக்கூடிய டைம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிராஷ் கோர்ஸை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களால கமிட்டடாக ப்ரிப்பேர் பண்ண முடியாதனால அவங்களால அந்த நீட் எக்ஸாமில் ப்ராப்பராக பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ ஸ்பைரோவில் டிஸ்ட்ராக்ஷன்லெஸ் பீஸ்ஃபுல் அண்ட் ஃபோக்கஸ் எக்ஸாம் ரெடி ஸ்டடி என்விரான்மெண்ட். ஸோ உங்களை கம்ப்ளீட்டாக டிசிப்ளினோட அலாங் வித் என்னோட மோட்டிவேஷனோட ஒரு கம்ப்ளீட் பீஸ்ஃபுல் அண்ட் ஸ்டடி என்விரான்மெண்ட் உங்களுக்கு இங்கே இருக்க போகுது. எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் அந்த 40 டேஸுமே நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டெடிகேட் யுவர் செல்ஃப் ஃபார் த நீட் 2026 எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் உங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் மோட்டிவேட் பண்ணி உங்களோட எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் டிப்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த 40 டேஸில் எப்படி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம், எப்படி எக்ஸாம் எழுதணும், நீட் எக்ஸாம் எப்படி இருக்கும், எப்படி அப்ரோச் பண்ணணும், ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் எல்லாமே நான் கூட வீக்லி 1 or 2 மோட்டிவேஷன் மீட்டிங் மூலமாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மீட்டிங் மூலமாக மீட் பண்ணும்போது உங்களுக்கு அது இட் கெட் லாட் ஆஃப் கிளாரிட்டி ஆன் தட் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ஸ். அதே மாதிரி வந்து நம்மக்கிட்ட ஆல் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், டிஜிட்டலைஸ் கிளாஸ் ரூம்ஸ், ஸோ எல்லாமே இருக்கும்போது அதையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு டீச்சிங் வந்து ஸோ இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே விஷுவலைஸ்டாக உங்களுக்கு டீச் பண்ணும்போது யூ வில் கெட் லாட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இன்டெப்த் ஆஃப் சப்ஜெக்ட். செப்பரேட் கிளாஸ் ரூம் என்ஷூரிங் கம்ஃபர்ட் அண்ட் கான்சன்ட்ரேஷன். ஸோ உங்களுக்கு போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு நமக்கு வந்து கேம்பஸுமே தனியாக இருக்குது. வித்தின் சேம் ப்ரீமிசஸில் பாய்ஸ் கேம்பஸ் தனியாகவும் கேர்ள்ஸ் கேம்பஸ் தனியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் பாய்ஸ்க்கு தனியாக கேர்ள்ஸ் தனியாக, மெஸ்ஸுமே பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக, வித் ஹைஜீனிக் ஃபுட், வித் ஹைலி குவாலிட்டி ஃபுட், வித் என்விரான்மெண்ட், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட சேஃப் அண்ட் செக்யூர்ட் 24 hours 24/7 சிசிடிவி சர்வீலன்ஸோட உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஸ்பைரோவில் அவைலபிள். ஸோ செப்பரேட் ஸ்டடி ஹால், அது இல்லாமல் வந்து உங்களுக்கு டெய்லி ஸ்டடி ஹால், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செப்பரேட் ஸ்டடி ஹால் இருக்குது. கிளாஸ் நடக்கிற தனி இடம், ஸ்டடி ஹால் தனி இடம். அதுக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி இன்சார்ஜஸ் இருப்பாங்க. அது இல்லாமல் உங்கள் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஃபேக்கல்ட்டிஸுமே till 8 o'clock வந்து ப்ரெசென்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹைஜீனிக் ரூம்ஸ், ஹெல்த்தி ஃபுட்ஸ், 24/7 செக்யூரிட்டி வித் வார்டன்ஸ். ஸோ அது இல்லாமல் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னோட மானிட்டரிங்கும் மோட்டிவேஷனும் எப்போவுமே இந்த த்ரூ அவுட் த கோர்ஸ் வந்து உங்களோட இருக்க போகுது. திஸ் கோர்ஸ் அபவுட் டு ஸ்டார்ட் ஆன் 24th March 2026 Tuesday for state board students. This course about to start on 28th March 2026 Sunday for CBSE students. So limited seats are
நம்ம வந்து ரொம்ப லிமிட்டடான சீட் இன்டெக்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். அதனால் இதுக்கான கிராஷ் கோர்ஸான அட்மிஷன்ஸ் வேணும்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இம்மிடியட்லி ப்ளீஸ் காண்டாக்ட் திஸ் பர்டிகுலர் நம்பர். ஸோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேஸில் தான் இந்த அட்மிஷன் கொடுக்க போகிறோம். இந்த கிராஷ் கோர்ஸ் மூலமாக உங்களை மோட்டிவேட் பண்ணி, ஸோ உங்களோட ஆம்பிஷன், உங்களோட ட்ரீம் நீட்டு தான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை கைட் பண்ணி உங்களை அந்த பாத்துக்குள்ளே கொண்டு போய் உங்களோட கனவை உங்களோட கனவுக்கு பொறுப்பெடுத்து வழி நடத்தி, ஸோ உங்களோட நீட் மூலமாக, அப்கமிங் நீட் மூலமாக உங்களை ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்டாக மாற்றுறதுக்கு நானும் உங்களோட இருந்து ட்ராவல் பண்ண போகிறேன். சார், இந்த நீட் கிராஷ் கோர்ஸ் மூலமாக வித்தின் வெரி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எம்பிபிஎஸ் வாங்கிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அண்ட் பேரண்ட்ஸுக்கு டவுட் இருக்குது. பேரண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு டவுட் என்னென்னா, கிராஷ் கோர்ஸ் இட்ஸ் லைக் இது மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னா, உங்கள் குழந்தைகளுக்கு நீட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். கிராஷ் கோர்ஸ் மூலமாக வித்தின் திஸ் 40 days வெரி ஃபஸ்ட்டு டைம் அவங்க நீட் பேட்டர்னுக்கு வராங்க. போர்டு எக்ஸாமில் முடிச்சுட்டு இந்த 40 daysக்குள்ளே அவங்க இந்த இன்டென்சிஃபைடான கோச்சிங் ஏன்னா ஸ்பைரோவில் வித் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ், வித் ஹைலி ஹைஜீனிக் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், வித் ஃபுல் மோட்டிவேஷன், வித் டிசிப்ளின் வி ஆர் கிவிங் மோர் ஃபோக்கஸ். அந்த என்விரான்மெண்ட்டில் அவங்களுக்கு நல்ல ஒரு கோச்சிங் கொடுக்கும்போது இந்த 40 daysல அவங்களால ஒரு பெஸ்ட் ஸ்கோர், இதெல்லாம் எம்பிபிஎஸ் போக முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டான ஸ்கோர் 300, 400, 250, 500 சில ஸ்டூடெண்ட் சீட் எடுக்கக்கூடிய கூட ஸ்கோர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு கம் டு நோ தட் நீங்கள் அவங்களுக்கு வந்து நீட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள வந்து இந்த 40 daysலேயே they'll come to know that it's very difficult. They'll come to know that they are not interested, they are not suit for நீட்டுங்கிற முடிவு பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை நீங்கள் மறுபடியும் நீட் ரிப்பீட் கோர்ஸ்க்கு நீங்கள் சேர்த்தும் போது ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து நீங்கள் ஒரு எலிஜிபிலிட்டி கோர்ஸாக எடுத்துக்கலாம். இந்த 40 days மூலமாக யூ கேன் கம் டு நோ தட் உங்கள் குழந்தைகளுக்கு நீட்டில் எதர் அவங்களுக்கு அதுக்காக வந்து கிராஷ் கோர்ஸ் மூலமாக பாசிபிளே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. கிராஷ் கோர்ஸ் மூலமாகவும் ட்ரை பண்ணலாம். about 5 to 10% of students there is a chance of getting into the crash course also. ஒருவேளை கிராஷ் கோர்ஸில் போகணுன்னாலும் அவங்களால இந்த கிராஷ் கோர்ஸ் மூலமாக ஒரு டீசெண்டான ஸ்கோர் பண்ண முடிஞ்சதுன்னா தே கேன் மறுபடியும் ரிப்பீட் பண்ணும்போது டெஃபினட்டாக அவங்களால ஒரு டீசெண்டான ஸ்கோர் பண்ணும்போது கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நீட் 2027 மூலமாக ஒரு கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் கிராஷ் கோர்ஸ் மட்டும் ஒரு நியர்பை இன்ஸ்டியூட், ஒரு லோக்கல் இன்ஸ்டியூட்டில் சேர்த்திட்டு ரிப்பீட்டட் வேறு இன்ஸ்டியூட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற நிறைய பேரண்ட்ஸ் வந்து தப்பான ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க. பட் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டட் வரும்போது நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. ஃபஸ்ட் 3-4 monthஸில் ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் கிராஷ் கோர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அல்லது கிராஷ் கோர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு நார்மல் நியர்பை இன்ஸ்டியூட்டில் குவாலிட்டி இல்லாத ஃபேக்கல்ட்டிஸ் கிராஷ் கோர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இல்லை கிராஷ் கோர்ஸே போகாத ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ கிராஷ் கோர்ஸ் நல்ல இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ரிப்பீட்டில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் கிராஷ் கோர்ஸே போகாத ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது நியர்பை இன்ஸ்டியூட் படிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் 3 monthஸில் அவங்களால ரொம்ப ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணுவாங்க. இட் வில் பி பிக் இம்பேக்ட். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த கிராஷ் கோர்ஸை ஜஸ்ட் லைக் எடுத்துக்காமல் கேன் ஆல்சோ டேக் இட் வெரி சீரியஸ். அந்த கிராஷ் கோர்ஸுமே கூட முக்கியம் தான். ஒரு மாதம் தான் நினைக்க வேண்டாம், 40 days தான் நினைக்க வேண்டாம். இந்த 40 daysமே கூட இம்பேக்ட் ஆன் தர் திங். ஸோ ஏன்னா அவங்களோட எம்பிபிஎஸ்ஸை ட்ரீமை டிசைட் பண்ணுறதுக்கு இந்த 40 days கிராஷ் கோர்ஸ் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது எக்ஸ்பெஷலி ஸ்பைரோவோட கிராஷ் கோர்ஸ் வித் மை மோட்டிவேஷன் அண்ட் சப்போர்ட் டெஃபினெட்லி இட் வில் பி ஐஸ் பிரேக்கிங் ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இஃப் யூ பீப்புள்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் ஸ்பைரோவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ் மூலமாக உங்கள் கனவு எம்பிபிஎஸ் தான். உங்கள் சில பேர்த்துக்கு இந்த எம்பிபிஎஸ் கனவு சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருக்கும். பிறந்தோடனேயுமே குழந்தை டாக்டர் ஆகும் நினச்சிருப்பாங்க. இல்லை சில பேர்த்துக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, 5th படிக்கும்போது, 8th படிக்கும்போது, 10th படிக்கும்போது, 12th படிக்கும்போது, எப்போ வேணாலும் வந்திருக்கலாம். பட் எப்போ வந்த கனவு வந்திருந்தாலும் அந்த கனவை ஆல்ரெடி 3000 குடும்பங்களுக்கு மேலே அந்த கனவை நினைவாக்கி கொடுத்த ஸ்பைரோ. ஸோ உங்கள் குடும்பங்களோட கனவுக்கையும் கண்டிப்பாக நிறைவேற்றுறதுக்கு முழு தகுதியோடு we are waiting. ஸோ ஜஸ்ட் வில் ரீச்சஸ். ஸோ இது வரைக்கும் 3000+ ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிபிஎஸ் ஸ்பைரோவிலேருந்து போயிருக்காங்க. நீட் 2025 மூலமாக மட்டுமே ஒரு 250+ ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. ஸோ ஃபைனலி நீட் 2026 கிராஷ் கோர்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 24th March for state board student, 28th March for CBSE students. Admission, just please contact these numbers 7338884137, 7338884136. ஸோ அவங்களுக்கு மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க.
மறுபடியும் இன்னொரு வீடியோவில் ஃபர்தர் டீட்டெயில்ஸோடு உங்களை அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.